தந்தை மகன் தூயன் பெயராலே ஆமீன். உயிருள்ள வார்த்தை கேட்போம், தியானிப்போம், வாழ்வாக்குவோம். எசாயா அதிகாரம் 41 இறை வார்த்தைகள் 10 முதல் 16 வரை உள்ள இறை வார்த்தைகள். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கின்றேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதின் வரக்கலத்தால் உன்னை தாங்குவேன். உனக்கு எதிராய் வெகுண்டெழுவோர் அனைவரும் மானக்கெடுட்டு இழிவு நிலை அடைவர். உன்னை ஏத்து வழக்காடுவோர் இல்லாதொழிவர். உன்னை ஏத்து போரடிப்போரை நீ தேடுவாய், ஆனால் அவர்களை கண்டுபிடிக்க மாட்டாய். உன்னை ஏத்து போரிட்டோர் ஒளிந்து போவர். ஏனெனில் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாய் இருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. யாக்கோபு என்னும் புழுவே, இஸ்ரேல் என்னும் பொடி பூச்சியே, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேல் தூயவரை உன் மீட்பர். இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன். நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய். அவற்றை தூற்றுவாய், காற்று அவற்றை வாரி கொண்டு புயல் அவற்றை சிதறடிக்கும். ஆண்டவரில் நீ அகமகிழ்வாய், இசையின் தூயவரில் மேன்மை அடைவாய். ஆண்டவர் நல்வாக்கு. இறைவாமக்கன்று. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அஞ்சாதே, அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் நான் என்றும் உன்னோடு. மலைகள் பெயரலாம், குன்றுகள் அசையலாம். அஞ்சாதே, அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் நான் என்றும் உன்னோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரி நண்பர்களே, ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்த்து கொடுக்கின்றார். அஞ்சாதே, நான் உடன் இருக்கின்றேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதின் வழக்கத்தால் உனக்கு தாங்குவேன். சிஸ்டமே, நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். உன் வழக்கை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாயிருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இப்போது வாசித்த இறை வார்த்தையில் 3 இடங்களில் ஆண்டவரே தந்தை கடவுளே அஞ்சாதே என்று சொல்கின்றார். நான் உன்னோடு இருக்கின்றேன், நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நாம் இப்போது மாய உலகத்தில் உட்கார்ந்து துன்பத்தில் உழலாம், சோதனை உழலாம், வேதனை, கஷ்டங்கள், குடும்ப பிரச்சனைகள், பங்கில் பிரச்சனைகள், கண்ணீர் இல்லத்தில் பிரச்சனைகள், ஒருவருக்கொருவர் ஒற்றுமை இல்லை, இப்படி பல சொல்லலாம். குடிக்கு அடிமை, போதைப் பொருளுக்கு அடிமை, கடன் பிரச்சனை, துன்பம், வேதனை, கஷ்டம், சொல்லிகிட்டே போகலாம், அடிக்கிட்டே போகலாம். அவ்வளோ நிறைஞ்ச உலகத்தில் வாழ்கிறோம். கிறிஸ்தல அல்லேலூயா, அல்லேலூயா. சிஸ்டர், ஆண்டவரையே மீட்பராக கொண்ட நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், அஞ்சாதே. என்ன நடந்தாலும், மலைகள் பெயர்ந்தாலும், குன்றுகள் இடறி விழுந்தாலும் அஞ்சாது. தீ நடுவே நீ நடந்தாலும் அஞ்சாது.
கலங்காதே. எல்லோராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாலும் அஞ்சாதே, கவலைப்படாதே. துன்பம் உன்னை துரத்தும் போது, நோய் உன்னை துரத்தும் போது, கஷ்டம் உன்னை துரத்தும் போது, கடன் பிரச்சனை துரத்தும் போது, குடும்பத்தில் எல்லோராலும் உன்னை இகழப்படும் போது அஞ்சாதே என்று ஆண்டவர் சொல்கின்றார். 10 செய்தி 5:12 வாசிக்கின்றோம். உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை சொல்லும்போது மகிழ்ந்து பேர் வகை கொள்ளுங்கள், அஞ்சாதீங்க அப்படி சொல்கிறார் ஆண்டவர். மகிழ்ந்து பேர் வகை கொள்ளுங்கள், நீங்கள் பெயர் பெற்றவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கென்று நம்மை அர்ப்பணித்து அவர் பணியில் அவர் பாதையில் நாம் நடக்க முயற்சிக்கும் போது பல இன்னல்கள், பல துன்பங்கள் வரலாம். ஏன் மரணப்படுக்கை கூட போகலாம். அஞ்சாதீங்க, ஆண்டவர் இருக்கார், அஞ்சவே கூடாது. வெகரஷவர் தன் சிலுவை சுமந்து என்னை பின் செல்கின்றவர் செல்ல வேண்டும் சொல்கிறார் ஆண்டவர். நாள்தோறும் உள்ள சிலுவையை சுமந்து நாம் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். அஞ்சக்கூடாது. என்ன சிலுவை வந்தாலும் அஞ்சக்கூடாது. பிரஸ்தலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வேதனைகள், எல்லா பிரச்சனை எல்லாத்தையும் ஆண்டவர் சிலுவையில் அறைந்து விட்டார். அவரோடு சேர்த்து எல்லா பிரச்சனைகளும், சோதனை, வேதனைகளும் எதுவும் நிலைத்து நிற்க முடியாது. எல்லாம் கடந்து செல்லும். எல்லாம் கடந்து செல்லும். எதுவும் நிலைத்து நிற்க முடியாது. ஆண்டவர் ஒருவரை உண்மை, நீதி, நேர்மை வழி செல்கின்ற பாதை நிலைத்து நிற்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் சொல்கிறார். உங்களை என்னையும் பார்த்து சொல்கின்றார், நாம் அனைவரையும் பார்த்து சொல்கின்றார். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கின்றேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதின் வழக்கத்தால் உன்னை தாங்குவேன். அமேன், அமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். உன் வல கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாய் இருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவனும் நானே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு என்னும் புழுவே, இஸ்ரேல் என்னும் பொடி பூச்சி, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்கிறார் ஆண்டவர், இஸ்ரேலின் தூயவரை உன் மீட்பர். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலை, எந்த வேதனையாக இருக்கும், மன கஷ்டமாக இருக்கும், மன காயமாக இருக்கும், வேதனையாக இருக்கும், நோயாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனை, என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் இந்நிமிடத்திலிருந்து உங்களை பார்த்து சொல்கின்றார். அஞ்சாதே, நான் உடனே இருக்கின்றேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உன் உதவி செய்வேன். என் நீரின் வழக்கத்தால் உன்னை தாங்குவேன். நானே உன் கடவுளை ஆண்டவர். உன் வழக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாயிருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவனும் நானே. யாக்கோபே என்னும் புழுவே, இஸ்ரேல் என்னும் பொடி பூச்சி, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்கிறார் ஆண்டவர், இஸ்ரேலின் தூயவரை உன் மீட்பர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம். அப்பா, எங்களோடு இருந்து ஒவ்வொரு நொடி பொழுதும் அஞ்சாதே, நான் உடனே இருக்கின்றேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதின் வழக்கத்துடனே தாங்குவேன். நானே உன் கடவுளை ஆண்டவர். உன் வழக்கரத்தை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாய் இருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவனும் நானே. யாக்கோபு என்னும் புழுவே, இஸ்ரேல் என்னும் பொடி பூச்சி, அஞ்சாதிரு, நான் உனக்கு தனியாக இருப்பேன் என்கிறார் ஆண்டவர், இஸ்ரேல் மீட்பன் தூயவரும் நானே என்று ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களிடம் சொல்லிக்கொண்டு இந்த பாதையில் வழிநடத்தி கொண்டு
உன்னை விட்டு உலகத்தில் உன்னை கைவிட நான் உன்னை காண்கின்றது கண்மணியில் காப்பேன்னு சொல்லி ஒவ்வொரு நொடி போலும் கண்மணி போல காத்து வல்லத்தொடுகிறது. அந்த மேலான ஆசிற்காக நன்றி செலுத்துகின்றோம். பேகரோஷிக்கு நன்றி பாப்பா, நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா நன்றி, அப்பா நன்றி, அப்பா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாளில் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. கடந்த நாளில் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. எம்மை கொடுஷ சிஸ்டர் கொடுஷ அன்பீஸ்வே, அன்பாண்டவரே, மீட்பரட்சகரே, தூய ஆவியானவரே, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகு போல் ரக்கை விரித்து வேறே செல்வர். அவர்கள் ஓடுவர் கலப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். அந்த அபிஷேகத்தை, இந்த இறை வார்த்தையின் அபிஷேகத்தை எங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்வாக்கி அபிஷேகத்தை தார். இது எங்களோடு உடன் இருந்து ஒவ்வொரு நொடி பொழுதும் நான் உடனே இருக்கின்றேன். கலங்காதே, நான் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வழக்கத்தால் உன்னை தாங்குவேன். அஞ்சாதே, உனக்கு துணையாக இருப்பேன். கலங்காதே, நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணியில் காப்பேன் என்று ஒவ்வொரு நொடி பொழுது சொல்கின்றேன். அதை உணரக்கூடிய அபிஷேகத்தை தாரும். உமது உடனிருப்பை நாங்கள் உணரக்கூடிய மெய் ஞானத்தை தாரும். வெகுடேஷிக்கா பாரத சிஸ்டமே எம்ஏ கிருடேஷியா கியா பராஷபரா சிஸ்டமே ஆஷபரஸ். உமது வானதுரு எங்களை புடை சூழ்ந்து காவல் புரிவது கட்டளையிட்டார். வெகுடேஷிக்கபரா சிஸ்டமே வெகுடேஷ். எங்கள் கால்கள் செல்லும் இடமெல்லாம் உமது ஊழியம் செயல்பட புரிந்தாலும் வெகுடேஷியாரா சிஸ்டம் எம்ஏ குடோஷியபரா சிஸ்டமே குரோசல் உமது அன்பிற்காக, உமது ஆசிற்காக, உமது மேலான கிருபைக்காக அப்பா நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அப்பா, உமது அன்பை, உமது அருளை, உமது ஆசிரை உணர்ந்து உம்மோடு இணைந்து வாழக்கூடிய, பயணிக்கக்கூடிய எங்களுக்குள்ளே இருக்கின்ற பயம் நீங்கி மன உறுதியோ உறுதியோடு கூடிய நம்பிக்கை சிஸ்டம் அதில் வளரக்கூடிய அபிஷேகத்தாரும் சிஸ்டம். ஆமேன்.